நண்பர்களே, இது உங்கள் வாய்ஸ் டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஸ்டேட்டஸ்லேருந்து ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஸ்டேட்டஸ்க்கு சேஞ்ச் ஆகியிருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா OnePlus. இந்த OnePlus 8 Proவோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த OnePlus 8 Proவோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை வாங்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த OnePlus 8 சீரியஸ் ஸ்மார்ட் ஃபோன் பல தடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணாங்க. இப்போ OnePlus 8 Pro அப்படிங்கிறது கொஞ்சம் லிமிட் எடிஷனாக தான் சேலுக்கு வந்திருக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் சேலில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட ரிவ்யூ என்ன அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். OnePlus 8 Pro ட்ரேட்மார்க் டிசைனோட வந்திருக்கு. 8 Pro கையில் எடுக்கிறதுப்பே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ப்ரீமியம் ஃபோன் தான் அப்படிங்கிறத ஒரு ஃபீல் பண்ண வைக்குது. இதில் அல்ட்ரா மேரின் ப்ளூ அப்படிங்கிறது கலர் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. பட் கொஞ்சம் பெரிய மொபைலாக தான் இருக்குது. இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரி, டிசைனை பார்த்தாச்சு. இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்குறப்ப ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6.7 இன்ச்சு QHD ஃப்ளூட் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறப்ப செம ஷார்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டியாக இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா 10 பிட் டிஸ்பிளே பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்பிள், சாம்சங் அந்த பிராண்டில் இப்போக்கி ப்ரீமியம் மொபைலில் எடுத்துக்கிட்டோன்னா 1.6 கோர் தான் கலர்ஸ் பிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கோருக்கு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்பிளே பக்கா ரிஃப்ளெக்ட் ஆகுது. OnePlus சொன்ன மாதிரியே கேம்ஸ், மூவிஸ் எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு பெட்டரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத திங்க் பண்ண வைக்கிறாங்க. இது 120 Hz டிஸ்பிளே இருக்கிறனால, அதாவது 1 செகண்டுக்கு 120 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிறத ரிஃப்ரெஷ் பண்ணுமா. அதனால் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம போகிறப்ப என்ன ஆகும்னா ஸ்மூத்தாக ரன் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். கேமுக்கு ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட்டு இதில் ஒரு குறை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. ஆமாங்க, OnePlus 7 Proவில் பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமரா கொடுத்து ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட்டு பாப்அப் கேமராவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இப்போ வரைக்கும் எதுவும் வந்ததில்லை. பட் ஏன் இவங்க இந்த OnePlus 8 Proவில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியலை. ஒருவேளை ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு வர்றப்ப ஆல்ரெடி OnePlusல என்ன ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இந்த மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு புதுசாக எதுவும் சேஞ்ச் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்னு வர்றப்ப இவங்க டால்பி சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரியே ஆடியோ அவுட்புட் குவாலிட்டியும் இருக்குது. கால் பேசும்போதும் சரி, மைக் குவாலிட்டி அப்படிங்கிறது கிளாரிட்டியாக தான் இருக்குது. எல்லாம் OnePlus ஃபோன் போல தான் ஹெட்செட் ஜாக் அப்படிங்கிறது இதுலேயும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேமரான்னு வரப்போ இவங்க பார்த்தீங்கன்னா OnePlus 8 Proவில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமரா அப்படின்னு எடுத்தோம்னா மெயின் கேமரா 48 மெகாபிக்சல் சோனி IMX 689 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சோனி IMX 586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்டாக 8 MB கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஃபில்டர் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்குறப்ப எல்லா OnePlusலையும் கொடுக்குற மாதிரி 16 மெகாபிக்சலுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் கேமரா 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மெயின் கேமராக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு இந்த அல்ட்ரா வைட் கேமராக்கு கொடுத்துருக்கனால இப்போ உள்ள மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் அல்ட்ரா வைட் கேமராவில் 48 மெகாபிக்சல் வச்சுருக்க ஒரே பிராண்டு பார்த்தீங்கன்னா OnePlus 8 Pro அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. பட்டு சின்ன நெகட்டிவ் என்னன்னு கேட்டால் இந்த 4வது கேமரா பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர் கேமரா. இதில் ஒரு மைனஸ் இருக்குது. தேர்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம கலர் மாற்றி எடுக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட்டு இது ஏகப்பட்ட பிரச்சனை இந்த OnePlus தரப்புலேருந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த ஒரு கேமராவில். இப்போ இந்த ஒரு சில ஃபியூச்சர்லாம் இதில் டிசபிள் பண்ணி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு பதிலாக வேறு கேமரா கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 865 உள்ள ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது 5G ஸ்மார்ட் ஃபோன். இப்போக்கி 5G இல்லைனாலும் நம்ம ஃப்யூச்சரில் இதை 5G யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Wi-Fi வந்து 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.0 வந்து இருக்குது. UFX 3.0 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாக தான் இதில் வந்திருக்கு. அதனால் இந்த ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸருக்கும் இதுக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ண OnePlus மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இந்த மொபைலோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வாங்க பார்ப்போம். இந்த மொபைலோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கேட்டால் 4510 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 120 Hz இல்லை அப்படின்னா இன்னும் கூட பேட்டரி சேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். பட்டு இந்த ஃபோனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னால் அதுதான் கூட சொல்லலாம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒயர்லெஸ் சார்ஜ்னு வந்து இது சப்போர்ட் ஆகிறதுனால இதை 30 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே வந்து சார்ஜ் ஏறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு இது OnePlus சார்ஜர் மட்டும் இல்லாமல் வேறு சார்ஜில் ஒயர்லெஸில் ஏறுமான்னு கேட்டால் மற்ற சார்ஜரில் ஸ்லோவாக தான் ஏறும். நீங்கள் OnePlus ஒயர்லெஸ் சார்ஜரில் மட்டும் ஏற்றுனா மட்டும்தான் 30 வாட்ஸ்க்கு வந்து இது சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இதை நீங்கள் வந்து தனியாக தான் வாங்கணும். இந்த ஒயர்லெஸ் சார்ஜரோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 3999 சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கோட வருது. IP68 வர முதல் OnePlus ஃபோன் இது தான். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு வாங்க பார்ப்போம். இதோட ப்ரைஸ் வந்து டாலர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 899 சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து இதை 54,999 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலை இவ்வளோ ரேட்டுக்கு வந்து நம்ம வாங்கலாமான்னு கேட்டால் இந்த ஃபோனில் சில மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. அது என்ன வாங்க பார்ப்போம். ப்ளஸ்ஸு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூஸ் இல்லாத ஒரு கலர் ஃபில்டர் கேமரா அப்படிங்கிறத வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பதிலாக வேறு எதுவும் வச்சுருந்தா கூட ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.